வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சூட மீனில் தீயல் எப்படி செய்கிறதுன்றதும் அதோட மரவள்ளி கிழங்கும் மீன் பொரியலும். ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கை நான் ஆவிய வைக்க போகிறேன். அதுக்கு முதல் மரவள்ளி கிழங்கை தோலை சீவிட்டு அதை சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தேவையான தண்ணியும் விட்டு அதை நாங்கள் முதல்ல அவிய வைப்போம். மரவள்ளிக்கிழங்க நான் ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு நான் உப்பு சேர்த்து திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் நான் இந்த மரவள்ளிக்கிழங்க நல்லா அவிய வைக்க போகிறேன். இப்போ எங்கள்ட கிழங்கு அவிஞ்சிட்டு தான் பார்க்கலாம். கிழங்கு அவிஞ்சிட்டது. இப்போ இதுக்கு நான் கொஞ்சமாக தூள் சேர்த்து அதோட இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் புளி சேர்த்து இதை இறக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் தூள் சேர்த்து கொள்ள போகிறேன். தூள் போட்டதுக்கு பிறகு புளியை விட்டுட்டு இந்த கிழங்கை நல்லா மசிச்சுட்டு அதுக்கு பிறகு கருவேப்பிலையும் போட்டுட்டு இறக்கி வைக்க போகிறேன். அடுத்ததாக மீன் தீயல் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த மீன் தீயலுக்கு வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து வெட்டியிருக்கிறேன். அதோட ஒரு 6-7 பச்சை மிளகாய், அதோட ஒரு உள்ளி, அந்த முழுசாக அந்த உள்ளியையும் அதை உரித்து அதையும் சின்ன சின்ன வெட்டி, தக்காளி பழம், மாங்காய், இதை எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்து சட்டியில் சேர்க்க போகிறேன்.
இப்போ எல்லாத்தையும் வெட்டி இதில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் புளியும் சேர்த்து அதுக்கு பிறகு இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை எல்லாத்தையும் வந்து கையால் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த தக்காளி, மாங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே கையால் பிணையும் போது அது அந்த கறி வந்து நல்ல சுவையாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து அவிய வைக்க போகிறேன். இந்த கறி இப்போது அவியட்டும். இந்த கறிக்கு நாங்கள் வந்து முக்கியமான ஒன்று வந்து செத்தமிளகாய். இந்த செத்தமிளகாய் தான் இதுக்கு எங்களுக்கு டேஸ்ட்டை தரப்போகுது. இது நான் ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சினேன். அந்த ஊற வச்சதை இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியிலேயே நான் வந்து இந்த செத்தமிளகாயை அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மிளகாய் நாங்கள் அடிச்செடுத்ததுக்கு பிறகு எங்களோட கறியை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய் போட்ட உள்ளி எல்லாமே நல்லா அவிஞ்சிட்டுது. இனி வந்து இப்போ நாங்கள் அடித்து வச்சுருக்கிற செத்த மிளகாயை வந்து இதில் சேர்த்துக்கொள்ள போகிறோம். அடிச்செடுத்த மிளகாயை நான் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு அந்த மிக்சியை கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் அதில் ஊற்றுறேன். மஞ்சள் தூளெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நாங்கள் இதோட மீன் சேர்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து எங்களோட மாங்காய் எல்லாமே நல்லா அவிஞ்சிருக்குது. பாருங்கள், இப்போ நான் காட்டேன் எப்படி எங்களோட மாங்காய் எல்லாமே அவிஞ்சிருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் மீனை வந்து சேர்க்க போகிறோம். இந்த மீனை வந்து நான் முதலே வெட்டி க்ளீன் பண்ணி கழுவி அதில் வந்து உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து வச்சுட்டேன். இதை வந்து இந்த கறியில் நான் போட போகிறேன். இந்த கறிக்கு முதலே நாங்கள் மீனெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது, மீன் உடைஞ்சு போடும். இப்போ இந்த நேரத்தில் இந்த மீனை போட்டுட்டு போட்டு வச்சு அந்த கறி வந்து நல்லா இருக்குது. மீன் வந்து எங்களுக்கு உடையாமல் இருக்கும். மற்றது வந்து மீன் போட்டதுக்கு பிறகு நிறைய நேரம் கறியையும் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் நேரம் தான் இந்த கறி கொதித்தாலே போதும் எங்களுக்கு. மீனை போட்டதுக்கு பிறகு நான் வந்து டேஸ்ட் பார்த்தா எனக்கு புளி காணாது. திருப்பி நான் கொஞ்சம் புளி சேர்க்க போகிறேன். புளி சேர்த்துட்டு இதை நான் வந்து ஒரு 6 8 நிமிஷத்தில் வரைக்கும் நான் மூடி வைக்க போகிறேன். இப்போ வந்து நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எங்களோட வந்து தீயல் ரெடி ஆகிட்டுது.
டேஸ்டியான தீயல். இது வந்து எந்த ஒரு எண்ணெயோ தேங்காய் பாலோ எதுவுமே சேர்க்காம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தீயல். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எங்களோட கறி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நான் இறக்க போகிறேன். அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் மீன் வந்து பொரிக்க போகிறேன். அதையும் பொரிச்சிட்டு நாங்கள் இனி சாப்பிட்றதா வேலை. தீயலுக்கு எடுத்து வச்ச மீன்லேயே நான் அரைவாசியை அதில் பொரிச்செடுக்கிறேன். அது எங்களுக்கு கறிக்கு கூட அதில் வந்து ஒரு கொஞ்சம் மீனை நான் பொரிச்செடுக்க போகிறேன். இப்போ எங்களோட வீட்டு தீயல், பொரியல், கிழங்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த தீயல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் வந்து மாங்காய் இருக்குது, தக்காளி பழம் இருக்குது, புளி சேர்த்துருக்கிறோம். மற்றது தேங்காய் பால், எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இன்றைக்கி நாங்கள் இந்த கறியில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் கூட நாங்கள் சேர்த்துக்கொள்ளையில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து என்னோடய புருஷன் வந்து சாப்பிட போகிறாரு. இந்த தீயலில் இருக்கிற மீனை விடவே இந்த மாங்காய், வெங்காயம், உள்ளி அது எல்லாமே நம்ம இந்த வெள்ளை சோறோட பிணைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். நான் உரைப்பை வந்து அளவாக போட்டால் எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ ஒன்றில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.